ஒரு பெண் ஒரு தாய் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதாவது ஒரு பெண் குடும்பத்துல போனதுக்கு அப்புறம் அவதான் எல்லா பொறுப்புகளையும், அவ ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்க வேண்டியிருக்கு. அதே ஒரு ஆண் கணவன் ஒரு தட்டை கழுவி வைக்கணும், ஒரு காஃபி டம்ளரை கழுவி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமோ சிந்தனையோ சொல்லி வளர்க்கப்படுறதே இல்ல. இதே மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கணவன் எடுத்துக்காத பொழுது ஒரு பெண் ரொம்ப ட்ரெயின் ஆகுறா, ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறா. எல்லா வேலைகளும் நம்மளே இழுத்து போட்டுட்டு செய்ய வேண்டியிருக்கு. அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தான் பிளான் பண்ணணும். அப்புறம் நீ எதுக்கு கணவன் இருக்க? ஈக்குவாலிட்டின்ற ஒரு விஷயம் தான் ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது. அப்போ ஒரு ஆண் நல்லபடியா வளர்க்கப்படணும் அம்மாவின் மூலமாகவும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் சேர்த்துதான் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கணும். இது நியாயமான கருத்து அப்படின்னாலும் இது டிவோர்ஸுக்கான காரணம் கிடையாது இல்லையா? எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் சமையல் கத்துக்கிறது இல்லையா? ஒரு திருமண வாழ்க்கைகளை போனதுக்கு அப்புறம் தான் ஒரு காலகட்டம் எடுக்கும். கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும், ஒரு கணவன் மனைவின்ற உறவு அவங்க முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருடமாவது டைம் எடுக்குது. ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆண் போனோன்னே எப்படி ஒரு காஃபி டம்ளரோ ஒரு தட்டோ ஒரு ஜென்ரலா இருக்கக்கூடிய மேனர்ஸ்லாம் ஃபேமிலியில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யணும்ன்ற அறிவு சொல்லி கொடுக்கப்படவில்லை அப்படின்னா அங்க எவ்வளவு ஒரு கஷ்டம் வருதோ அதே போல பொண்ணுக்கும் இருக்கு. பெண்ணுமே செல்லமா வளர்க்கப்பட்ட பெண்கள் கொஞ்சம் போய் பக்குவப்பட்டு ஒரு குடும்ப வாழ்க்கைய காலையில சமைக்கிறதுல இருந்து குடும்பத்துக்கான பிளான 3 வேளை என்ன சமைக்கணும்ன்றதுல இருந்து குழந்தைகளுக்கான என்னென்ன விஷயங்கள், குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்ன்றதுல இருந்து திருமண வாழ்க்கைய ஒரு அக்ரிமெண்ட்ன்றது அந்த வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்றேன். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் தான். ஒரு ஆணுக்கு தட்டை தான் சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்க தெரியல, ஒரு டம்ளரை கழுவ தெரியல, காஃபி குடிச்ச டம்ளரை வைக்க தெரியலன்னு சொல்ற நாம, அதே போல பெண்களுக்கும் சில சில விஷயங்கள் குடும்பத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதை பட்டுதான் அதை தெரிஞ்சுக்கிறாங்க. அதே போல ஆண்களுக்கு, நம்மளுடைய கணவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அதை பழக்கப்படுத்துற பக்குவமும் நமக்கு வேணும்னு நான் சொல்றேன். சின்ன சின்ன விஷயங்கள் அவர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு, அவங்க வீட்டுல இப்படி வளர்த்திருக்காங்க, ஒரு மனைவியை இப்படிதான் ட்ரீட் பண்றதா அப்படின்ற விஷயங்கள் அவருக்கு